வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் வித் கல்பனா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இனிப்பு கோதுமை போண்டா. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் அளவு கோதுமை மாவு, 3/4 கப் அளவு வெல்லம். நீங்கள் எந்த கப்பில் கோதுமை மாவு அளக்குறீங்களோ அதே கப்பில் வெல்லத்தை தூள் பண்ணி அளந்து எடுத்துக்கோங்க. 3/4 கப்பு. ஒரு பவுலில் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன், வெல்லம் சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சர்க்கரையோடு சேர்த்து அரைச்சதுனால இந்த கலரில் இருக்குது. ஒரு சிட்டிகை சோடா மாவு சேர்த்துக்கலாம். சோடா மாவு ஆப்ஷன் தாங்க, ஆனால் சோடா மாவு சேர்த்தோம் அப்படின்னா போண்டா நல்லா உப்பி எழும்போம். 1/4 டீஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வெல்லத்தை கொஞ்சம் கையில் நான் உடச்சிக்கிறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த 1 கப்பு கோதுமை மாவுக்கு நான் 200 ml தண்ணீர் நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. வெல்லம் கொஞ்ச நேரத்தில் கரைஞ்சிடும். கொஞ்சம் பெரிய கட்டிகளாக இருக்கிறது மட்டும் நம்ம கையிலே கொஞ்சம் உடச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். இந்த மாவு அப்படியே 20 நிமிஷம் ஊறட்டோங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம செய்யலாம். 20 மினிட்ஸ் ஆகிடுச்சிங்க. இப்போ மாவு எப்படி இருக்குன்னு பாருங்கள். மாவு கொஞ்சம் கெட்டித்தன்மையாக இருக்குது, நல்லா உப்பி இருக்குது. இந்த பதத்தில் இருக்கணும் மாவு. தண்ணி அதிகமாக இருந்தால் போண்டா போட வராதுங்க. மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் ரொம்ப கல் மாதிரி இருக்கும், ஹார்டாக இருக்கும் போண்டா. இது கரெக்டான பதங்க. இப்படி கையில் எடுத்து கொஞ்சம் உருட்டி பாருங்கள். ஆயில் சூடானதுக்கப்புறமா போண்டா போடலாங்க. ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம போண்டா போட்டுடலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாகவே போடலாம். வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் உப்பி எழும்பும். இப்படி மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் வேகணுங்க. இந்த கலர் வரணும். கோதுமை போண்டா ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு தடவை நான் போட்டு காட்டுறேன். அப்படியே திருப்பி விட்டுக்கலாங்க. இன்னும் இந்த பக்கம்லாம் வேகணும். வெல்லம் சேர்த்து கோதுமை போண்டா ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த கோதுமை போண்டா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டி ஃபுட் வித் கல்பனா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.